ஆம், இன்னைக்கு ரோமியோ பிக்சர்ஸ், யுவன், சித்தார்த் ஆஹ், ஒரு புதுமையான ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி புரிகிற மாதிரி ஈஸியாக ரிலேட்டபிளான ஒரு கதை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போது கதையை சித்தார்த் வந்து சொல்லும் போது விஷுவலாக இல்லாமல் ஒரு ஆடியோவையும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டம் வந்து எனக்கு ஒரு கதையை சொன்னார். ஃபோனை வச்சுக்கிட்டாரு, கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. சடனாக ஒரு ட்ராக் ஒன்று போடுவார் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு, ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்காகவே இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 years உட்காந்துருக்காரு. அதோட வேலை அதுக்கான ஒரு எப்படி ஒரு ஒரு ஸ்டடின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 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 சிங்கிள் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலமாக இருந்துச்சு. அப்படிதான் வந்து தியேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு யூ கெட் எவ்ரிதிங் கம்பைன், லைக் ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக எனக்கு வந்து கதையாக சொல்லும் போதே இருந்துச்சு. தட் இஸ் ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் லைக்கிங் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்ட். அது வந்து ராகுல், ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர்ஸ், அவர் எனக்கு அமுச்சுவிட போதே, சார் ரொம்ப நல்ல கதை இருக்குது சார், கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். கேட்டதே அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யுவன் மியூசிக்னு சொன்னோன்னே செம்ம சூப்பர் அப்படின்னு தான் சொன்னது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு படத்துக்கு யாரோட மியூசிக் அப்படின்னு நான் யோசிச்சா ஃபர்ஸ்ட் யுவன் பிரதர் தான் வருவார். அந்த மாதிரி தான். ஸோ அதனால சொன்னோன்னே எப்பவுமே ஓப்பனாக கேட்பேன், சரி என்ன சொல்ல போறாங்க டைரக்டர்ஸ் அப்படின்னு. யுவன் சொன்னா ரொம்ப குஷி ஆயிட்டேன். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்து நிற்கிறோம். இது இன்னமே ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் கோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வேர்ல்ட். இவர் பில்ட் பண்ண இந்த ஒரு வேர்ல்டை வந்து நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அது நாங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டை கொடுக்க போது உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஒரு நல்ல யங் குரூப் இது. டைரக்ஷனாக இருக்கட்டும், அவரோட முதல் படம். நம்ம கேமராமேன் இருக்கார், அதுவும் அவரோட முதல் படம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ரோமியோ பிக்சர்ஸ், ராகுல், டு ஃபைன் டேலண்ட் லைக் திஸ். டேலண்ட் கண்டுபிடிச்சி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறதே வந்து ஒரு ஒரு பிக் திங். ஸோ அண்ட் பிகெஸ்ட் ஃபேன் என்னன்னா என் சிஸ்டர்லாம் வந்து பைத்தியம். உங்களோட பாட்டே பாடிருப்பாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ அதனால ஐ ஹவன்ட் டோல்ட் ஹர். She's going to be so excited. But I think I'm so happy பண்றதுல rocking படம். Yeah, we want to do that. Thank you. Yeah, I'm super excited and happy to be a part of this project. ரொம்ப குவர்க்கியாக இருக்கும் மியூசிக். நிறைய ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கதை நடக்கிற அந்த ஒரு களமே புதுவான ஒரு அப்ரோச். ஸோ லைக் ஜான்ராஸாக நிறைய மியூசிக் ஐடியாஸாக வரும். அண்ட் சூப்பர் ஹாப்பி டு பி கொலாபரேட்டிங் வித் பிரபு அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் திஸ் டீம். ஸோ பேசிக்காக அதோட தீம் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிளான தீம் தானே. ஒரு தீம் கூட நான் சுருக்கல. ஸோ தேர் ஆர் வேரியஸ் ஆஃப் தீம்ஸ் விச் இஸ் டீலிங் இதர் சைட் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸை பற்றினது. பட் அந்த எமோஷன்ஸ்ன்றது ரொம்ப ரிலேட்டபிளாக ரொம்ப கமர்ஷியலான வேல எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கன்றது தான் நியூவாக இருக்கும். ஆனால் இந்த படம் மொத்தமாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பேசுது. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பற்றி பேசுது. ஸோ ஒரு சருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப நைஸ் ஐடியாவாக இருக்கும் சார் ட்ரை பண்ணுறது. வெரி எக்ஸைட்டட் டு அவர் அந்த அப்ரோச் ஃபுல்லாக அந்த வேர்ல்டுக்குள்ள வச்சு பார்க்குறது. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் உள்ளார இருக்க வேணாங்கிற ஒரு கட்டாயத்தான் முதல்லே ஆரம்பிச்ச படமும் கும்பிலேருந்து வேறுபட்டு போயிட்டே இருக்கேன். பட் திருப்பியும் ரிப்பீட் பண்ணோன்னா சில விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் அதே நேரத்தில் there is so much to say, so much to explore. அந்த விதத்தில் ஐ வாண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் தட். இந்த ஒரு புது வேர்ல்டு பில்ட் பண்ண போது உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் ஒரு ஆடியன்ஸ் தான் at the end of the day. ஐ வாண்ட் டு do that.
திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குமா? சிறை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி, இதுவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி. சிறை அது என்ன செய்யணும்னு நினைச்சிச்சோ அதை செஞ்சுச்சு. அதே மாதிரி இந்த படமும் என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதுக்காக நாங்கள் ஃபுல் முயற்சி உள்ளார போட்டு கொடுக்க போறோம். ஐ ஜஸ்ட் ஹோப் தி பிளாக் இன் தியேட்டர். நீங்க நடித்த திரைப்படங்கள்ல மீண்டும் இதே மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எது வந்து உங்களுக்கு வந்து இல்ல ஒரு ஜானரா சொல்றோம். ஜானரா வந்து என்னதான் நம்ம வந்து முன்னாடி லைக் இன்னைக்கு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா போயிட்டே இருக்குமோ, அதே நேரத்தில் கல்ச்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ அதனால அதை சார்ந்த சில விஷயங்களும் திருப்பி அப்பப்போ தொடணும்னு ஆசையா இருக்கு. ஐ திங்க் ஐ வில் கீப் டூயிங் தட். யுவன் சார் பாட்டுனா போதுங்க. என்ன பாட சொல்ல போறாரு? இப்ப நிறைய புது பாடல்கள் ரிலீஸ் ஆனாலுமே யுவன் சொல்லும்போது அந்த விண்டேஜ் கிளாசிக் பாட்டுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட். எந்த படத்துல அந்த மாதிரி அதாவது விண்டேஜ் ஃபீல் ஏதாவது மியூசிக் இல்ல விண்டேஜ் இருக்காது, கண்டிப்பா புது அப்ரோச்சா தான் we're trying. அப்படிலாம் இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஒர்க்கா மை டாட்டர் ஸ்டடிங் தேர், மிச்சபடி ஐம் மோஸ்ட்லி ஹியர் ட்ராவலிங். உங்களுக்கு நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இது 15 ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. டிலேக்கு என்ன சார் தொடர்ந்து? அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை.